ஆட்டு நுரையீரல் இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா இருக்குங்க. பொதுவாகவே ஆட்டு நுரையீரல் ஆட்டுடைய எல்லா பாகமும் மனுஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடமிளகாயோட ஆட்டு வறுவல் செஞ்சுருக்கிறேன். சூப்பர் டேஸ்டியாக இருந்தது நான் செஞ்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 நுரையீரல் வாங்கினேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தழை, தக்காளி, குறுமிளகு எல்லாம் சேர்த்து தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டாங்க. குடமிளகாயை தனியாக எடுத்து நறுக்கி வச்சுக்கிட்டாங்க. வாணலில் எண்ணெயை போட்டு ஆட்டு நுரையீரல் நல்லா ஃபஸ்ட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டாங்க. வதக்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதோட சேர்த்து ஒரு 5 to 6 விசிலுக்கு விட்டு இறக்குனாங்க. இறக்குன பின்னாடி நம்ம அறுத்து வச்சுருந்த குடமிளகாயை அதோட சேர்த்து மறுபடியும் சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதி விட்டு இறக்கிட்டாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தீங்கன்னா சளிக்கு எல்லாத்துக்குமே நுரையீரல் எல்லாத்துக்குமே நல்லதுங்க. எல்லாமே டேஸ்டியாக பிடிச்சி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்குங்க. இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.